ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து சிறப்பாக செயல்படுற 4 ஃபண்டுகள் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் 1 இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 93%க்கு மேலே அதிக வருமானம் கொடுத்த திட்டங்கள் இருக்குது. இந்த திட்டங்கள் என்ன, இந்த திட்டங்களை பற்றின ஃபுல் விவரங்களை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம 4 வகையான ஃபண்டுகள் எடுத்து பார்க்க போகிறோம். லார்ஜ் கேப் திட்டத்தை எடுத்து பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப் திட்டத்தை எடுத்து பார்க்க போகிறோம். அப்புறம் மிட் கேப், அப்புறம் ஸ்மால் கேப் அப்படிங்கிற 4 வகையான திட்டங்கள் எடுத்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஃபண்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக இருக்கும். ஸோ இதில் 4 வகையான திட்டத்தில் நம்ம முதலீடு செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு சிறந்த ஃபண்ட் எதுங்கிறத நீங்கள் தான் செலக்ட் பண்ணி முதலீடு பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐயோட ப்ளூ சிப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா இது லார்ஜ் கேப் ஃபண்டாக இருக்குது. இந்த ஃபண்டோட ரெகுலர் பிளான் க்ரோத்தோட ப்ரைஸ் வந்து 55 ருபீஸாக இருக்குது. அதே நேரத்தில் டைரக்ட் பிளான் க்ரோத்தோட ப்ரைஸ் வந்து 59.18 ஆயிருக்கு. ரெகுலர் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.79 ஆயிருக்கு. டைரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா 0.98 ஆயிருக்கு. இந்த ஃபண்டு லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்த வருமானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.71% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டோட பெஞ்ச்மார்க்கை பொறுத்த வரைக்கும் S&P BSE 100 TRA அப்படிங்கிற அந்த பெஞ்ச்மார்க் மூலியமாக தான் இவங்க முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 52 ஸ்டாக்கில் இவங்க முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்சமாக 5000 நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் எஸ்ஐபி வழியாக நீங்கள் முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா 500 ரூபாய்க்கு நீங்கள் எஸ்ஐபி முதலீடு துவங்க முடியும். இந்த ஃபண்டில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 28,211 கோடிகள் வந்து நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டுங்கிறது லார்ஜ் கேப் திட்டங்களாக இருக்கிறதுனால ஓரளவு இதில் வந்து ரிஸ்க் கம்மியாக இருக்கும். மற்ற ஃபண்டுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல வகையான திட்டங்கள் இருக்கும். பட் இது வந்து ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டருக்கு வந்து இப்படிப்பட்ட ப்ளூ சிப் ஃபண்டுகளில் முதலீடு பண்ணால் அவங்க வந்து பெரும்பெரும் நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் மிட் கேப் ஸ்மால் கேப்பில் எடுத்து பார்க்குறப்ப இதில் ரிஸ்க்குங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்ன தான் இது ரிஸ்க்கு கம்மியாக இருந்தாலும் இதுவும் வந்து ஒரு ஸ்டாக் முதலீடாக இருக்கிறதுனால எப்பயுமே வந்து ஹை ரிஸ்க் கேட்டகரியில் தான் இதுவும் வரும். இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படிப்பட்ட முதலீடு செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜெயண்ட், அதாவது மிக பெரும் நிறுவனங்களை வந்து 55% வந்து முதலீடு பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் திட்டங்கள், ஜெயின் கம்பெனிகளுக்கு அடுத்ததாக வர லார்ஜ் கேப் திட்டங்களில் பார்த்தீங்கன்னா அது அப்படிப்பட்ட ஸ்டாக்களில் வந்து 33% முதலீடு பண்ணுறாங்க. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 11% தான் முதலீடு பண்ணுறாங்க. ஸோ உங்களோட முதலீடுங்கிறது பெரும் நிறுவனங்களில் இருக்கும். ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் 1% தான் முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் பார்க்கலாம். இதில் வந்து ஒய்டிடி இயர் டு டேட்லேருந்து நம்ம 10 வருடத்தோட ரிட்டர்ன் எடுத்து பார்க்க போகிறோம். இதில் எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்டை வந்து நான் இதில் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா S&P BSE 100 TRA, அதாவது இந்த பெஞ்ச்மார்க்கோட ரிட்டர்ன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் திட்டத்தில் வந்து காமனாக இருக்கிற லார்ஜ் கேப் திட்டங்கள் வந்து எவ்வளோ வருமானம் கொடுத்துச்சு அதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளூ சிப் ஃபண்டுங்கிறது வந்து 13.73% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அடுத்ததாக இதோட பெஞ்ச்மார்க்கோடையும் நீங்கள் அடுத்தது இந்த ஃபண்டோட கேட்டகரியில் இருக்கிற மற்ற ஃபண்டுகளோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது 1 மந்தோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ சிப் ஃபண்டு 7.21% கொடுத்துருக்கு. அடுத்ததாக இதோட பெஞ்ச்மார்க் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, மற்ற ஃபண்டுகள் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். 3 மந்தோட ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் 4.5% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் பெஞ்ச்மார்க்கும் அதுக்கு அடுத்த கேட்டகரியில் இருக்க ஃபண்டுகளும் பார்த்தீங்கன்னா 7.13% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 6 மந்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளூ சிப் ஃபண்டுங்கிறது 16.13% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஈவன் மற்ற ஃபண்டுகளும் பார்த்தீங்கன்னா மற்ற கேட்டகரியில் இருக்க பெஞ்ச்மார்க்கும் சரி மற்ற ஃபண்டுகளும் வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 இயரோட ரிட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ சிப் ஃபண்டு வந்து 60.96% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பெஞ்ச்மார்க் வந்து 62%. அதற்கு அடுத்ததாக கேட்டகரி சார்ந்த ஃபண்டுகள் பார்த்தீங்கன்னா 58% தான் கொடுத்துருக்கு. பட் இந்த ப்ளூ சிப் ஃபண்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3%ங்கிறது அதிகபட்சமாக கொடுத்துருக்கு. 3 இயரோட ரிட்டர்ன் எடுத்து பார்க்குறப்போ வந்து 12.66%. நீங்கள் மற்ற கேட்டகரி பார்த்தீங்கன்னா 13.34% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயரோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 13.11% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பெஞ்ச்மார்க்கை பொறுத்த வரைக்கும் 15.7%. மற்ற கேட்டகரி ஃபண்டு பார்த்தீங்கன்னா 14.5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 7 இயரை பொறுத்த வரைக்கும் 14% வந்து இந்த ஃபண்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பெஞ்ச்மார்க்கை பொறுத்த வரைக்கும் 12%. அதுக்கப்புறம் மற்ற ஃபண்டு பார்த்தீங்கன்னா அதுவும் 12% தான் கொடுத்துருக்கு. 10 இயரை பொறுத்த வரைக்கும் 14.67%.
மற்ற கேட்டகரி ஃபண்டும் பெஞ்ச் மார்க்கும் பார்த்தீங்கன்னா 12% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் இந்த ஃபண்டு வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கு. இந்த ஃபண்டில் நாம எப்படி முதலீடு செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஜிரோதாவில் வந்து காயின் ஆப் மூலியமாக நீங்கள் முதலீடு செய்ய முடியும். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து குரோ ஆப் மூலியமாக நீங்கள் முதலீடு செய்ய முடியும். இந்த 2 ஆப்போட லிங்கையும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்யலாம். ஆண்ட்ராய்டுக்கும் நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஐஃபோனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் க்ரோ ஆப் வழியாக நீங்கள் முதலீடு செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஆப்போட லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதன் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் முதலீட்டை நீங்கள் துவங்க முடியும். நீங்கள் என்ன டெலிகிராம் சேனல் மூலிமா நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ ஃபோக்கஸ்ட் ஈக்விட்டி ஃபண்டுங்கிறது. இந்த ஃபண்டு லான்ச் பண்ணது அக்டோபர் 11, 2004 லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டாக இருக்குது. ஃப்ளெக்ஸி கேப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லார்ஜ் கேப்பும் இருக்கும், மிட் கேப்பும் இருக்கும், ஸ்மால் கேப்பும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூ சிப் ஃபண்டு பார்த்தது வந்து ஃபுல்லாக வந்து அது லார்ஜ் கேப் திட்டங்கள் இருக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதை விட இது ஹை ரிஸ்க் கொண்ட திட்டமாக இருக்குது. ஏன்டா இதில் ஸ்மால் கேப் மிட் கேப் அப்படின்ற ஒரு கலவையாக இருக்கிறதுனால. இந்த ஃபண்டோட ரெகுலர் பிளான் க்ரோத்தோட ப்ரைஸ் வந்து 209.31 ஆயிருக்கு. டைரக்ட் பிளான் க்ரோத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 226.32 ஆயிருக்கு. ரெகுலர் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.91 ஆயிருக்கு. டைரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.76 ஆயிருக்கு. இந்த ஃபண்டு லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் பார்த்தீங்கன்னா 19.99% வந்து தொடர்ந்து ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் S&P BSE 500 TRI அப்படிங்கிறது. அதாவது இந்த S&P BSEயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ஸ்டாக்குகள் இருக்கும். அந்த 500 ஸ்டாக்குகளில் சிறந்த ஸ்டாக்குகளாக தேர்ந்தெடுத்து அவங்க முதலீடு பண்ணுவாங்க. இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு ஃபோக்கஸ்ட் அப்ரோச் இருக்கிறதுனால வெறும் 25 ஸ்டாக்கில் தான் இவங்க முதலீடு பண்ணுறாங்க. இது வந்து கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கிற ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க்குங்கிறதும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். SBI ப்ளூ சிப் ஃபண்டில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஸ்டாக்குகளுக்கு மேலே இருந்துச்சு. இதில் வந்து 25 ஸ்டாக்கில் தான் அவங்க ஒரு ஃபோக்கஸ்ட் அப்ரோச்சோட முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா 5000 நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் SIP மூலியமாக நீங்கள் முதலீடு செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா 500 ரூபாய்க்கு நீங்கள் SIP செய்ய வேண்டியிருக்கும். இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 15,879 crores மதிப்புள்ள நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் வந்து இதில் முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ பார்க்குறீங்க. இதில் லார்ஜ் கேப் திட்டங்களில் வந்து 23%, ஜெயண்ட் மிக பெரும்பெரு நிறுவனங்களை வந்து 35% முதலீடு பண்ணுறாங்க. மற்றபடி மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் 41%, ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் 1% தான் முதலீடு பண்ணுறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் வந்து மூன்றும் கலந்த ஒரு கலவை இருக்குது. ஸ்மால் கேப்பில் ஸ்டில் பார்த்தீங்கன்னா 1% தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜெயண்ட்லேயும் லார்ஜ் கேப்லேயும் பெரிய அளவில் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது வந்து இயர் டு டேட்லேருந்து 10 இயரோட ரிட்டர்ன் எடுத்து பார்க்குறோம். இதில் எகெயின் வந்து SBI ஃபோக்கஸ்ட் ஃபண்டுங்கிறது நான் இதில் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். இதோட பெஞ்ச் மார்க்கோட கலரு நெக்ஸ்ட் வரும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட அந்த கேட்டகரி ஆவரேஜில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டு வந்து 19% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கேட்டகரி ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் 18.22%, மற்ற இந்த ஃபண்டோட ஆவரேஜ் கேட்டகரியில் இருக்க மற்ற ஃபண்டுகள் வந்து 16.89% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 மந்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டு வந்து 9.76%, இதோட பெஞ்ச் மார்க்கும் மற்ற கேட்டகரி ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா 8%, ஆல்மோஸ்ட் வந்து 8.6%, 8.33% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 மந்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டு வந்து 10.64% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட பெஞ்ச் மார்க்கும் மற்ற கேட்டகரி ஃபண்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 6 மந்த்தை பொறுத்த வரைக்கும் 20.39% வந்து இந்த ஃபண்டு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட பெஞ்ச் மார்க்கும் அதுக்கப்புறம் கேட்டகரி ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் அதை மீட் பண்ணியிருக்காங்க. 1 இயரோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து 58.77% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா 68% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இதே ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு மற்ற ஃபண்டுகள்லாம் வந்து 60% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 இயரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோக்கஸ்ட் ஃபண்டுங்கிறது 15.6% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட பெஞ்ச் மார்க் வந்து 14.66%, இதோட கேட்டகரி ஆவரேஜ் வந்து 13.19% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இதோட பெஞ்ச் மார்க்கையும் இந்த கேட்டகரி ஆவரேஜை விட 3 இயரில் வந்து இந்த ஃபண்டு சிறப்பாக செயல்பட்டுருக்கு. 5 இயரை பொறுத்த வரைக்கும் 16.91%, அதுக்கப்புறம் இதோட பெஞ்ச் மார்க் வந்து 16.24%, கேட்டகரி ஆவரேஜ் வந்து 14.71% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர்லேயும் இந்த ஃபண்டு சிறப்பாக செயல்பட்டுருக்கு. 7 இயரோட ரிட்டர்ன் எடுத்து பார்க்குறப்ப 16.88% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க்கும் அதுக்கப்புறம் இதோட கேட்டகரி ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா 3% வந்து ஆல்மோஸ்ட் கம்மியாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ 7 இயர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கு. 10 இயரோட ரிட்டர்ன் எடுத்து பார்க்குறப்ப 17.14%, இதோட
பெஞ்ச் மார்க்கும் அதுக்கப்புறம் இதோட ஃபண்டோட மற்ற கேட்டகரி ஃபண்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4% வந்து கம்மியாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் இந்த ஃபண்டு வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ மேக்னம் மிட் கேப் ஃபண்டுங்கிறது. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கேப் வகை சார்ந்த திட்டமாக இருக்குது. மிட் கேப்புங்கிறது வந்து லார்ஜ் கேப்புக்கு அடுத்த கேட்டகரியில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வளரக்கூடிய நிறுவனங்களில் இவங்க முதலீடு பண்ணுவாங்க. அதனால் இதில் வந்து ரிஸ்க்குங்கிறது அதிகமாக இருக்குது. இந்த ஃபண்டோட ரெகுலர் பிளான் க்ரோத்தோட அந்த என்ஐபியோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 118 இருக்குது. டைரக்ட் பிளான் க்ரோத்தோட ப்ரைஸ் வந்து 127.59 இருக்குது. ரெகுலர் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 2.06 ஆயிருக்கு. டைரக்ட் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.13 ஆயிருக்கு. இந்த ஃபண்டு லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் பார்த்தீங்கன்னா 16.4% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டோட பெஞ்ச்மார்க்கை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மிட் கேப் 150 டிஆர்ஐ அப்படிங்கிறது. இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 ஸ்டாக்கள் வந்து அவங்க முதலீடு பண்ணுறாங்க. லாஸ்ட் ஸ்டாக்கில் நம்ம ஃபோக்கஸ்ட் ஃபண்டில் பார்த்தப்ப கிட்டத்தட்ட 25 ஸ்டாக்கில் முதலீடு பண்ணாங்க. பட் ப்ளூ சிப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 52 ஸ்டாக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க 55 ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்ய விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்சம் 5000 ரூபா நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். அதே மாதிரி எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய்க்கு நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட 5247 கோடிகள் நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் பார்க்கலாம். இயர் டு டேட்லேருந்து 10 இயரோட ரிட்டர்ன் பார்க்கலாம். 1 இயரில் இந்த ஃபண்டு வந்து 27% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 31% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட கேட்டகரி ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் 26.18% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ கேட்டகரி ஆவரேஜை விட இந்த ஃபண்டு சிறப்பாக செயல்பட்டுருக்கு. பட் அதே நேரத்தில் பெஞ்ச் மார்க்கை விட ஒரு 4% வந்து கம்மியாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 மந்தோட அந்த கேட்டகரி ஆவரேஜை நம்ம பார்க்கலாம். 1 மந்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து 8.75% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் இதோட பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 11.31%, கேட்டகரி ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் 10% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 மந்தில் வந்து இதோட செயல்பாடுகள் வந்து கம்மியாக இருக்குது. 3 மந்த்தை பொறுத்த வரைக்கும் 9.37%, பெஞ்ச் மார்க் வந்து 12.82% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 10.86% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து 29.81% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட பெஞ்ச் மார்க்கோட ரிட்டர்ன் பாருங்கள். அதுக்கப்புறம் இதோட கேட்டகரி ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் 27.6% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் இந்த ஃபண்டுங்கிறது 6 மாதத்தில் சிறப்பாக வருமானம் கொடுத்துருக்கு. 1 இயரை பொறுத்த வரைக்கும் 89.24% வந்து இந்த ஃபண்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் இதோட பெஞ்ச் மார்க் வந்து 90% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மற்ற ஃபண்டை விட இந்த ஃபண்டு வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கு. 3 இயரை பொறுத்த வரைக்கும் இது 16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பெஞ்ச் மார்க்கும் அதற்கு அடுத்ததாக கேட்டகரி ஆவரேஜ் ஃபண்டை பார்த்தீங்கன்னா 14% தான் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயரோட ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டு வந்து 13% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பெஞ்ச் மார்க்கோட ரிட்டர்னும் அதுக்கப்புறம் கேட்டகரி ஆவரேஜரோட ரிட்டர்னோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஃபண்டு வந்து ஸ்லைட்லி வருமானம் கம்மியாக இருக்குது. 7 இயரோட ரிட்டர்ன் எடுத்து பாருங்கள். 7 இயரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மற்ற ஃபண்டோட இதுவும் வந்து ஆவரேஜான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் அதே நேரத்தில் பெஞ்ச் மார்க்குங்கிறது வந்து 2%க்கு மேலே அதிக வருமானம் கொடுத்துருக்கு. 10 இயரோட ரிட்டர்ன் எடுத்து பார்க்குறப்ப வந்து 17.97% வந்து இந்த மேக்னம் மிட் கேப் ஃபண்டுங்கிறது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட பெஞ்ச் மார்க்கு 16.23%, இதோட கேட்டகரி ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா 17.11% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ கேட்டகரி ஆவரேஜ் ஃபண்டோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஃபண்டும் பார்த்தீங்கன்னா அதே சேம் லெவலில் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கேட்டகரி ஆவரேஜோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஃபண்டுங்கிறது கேட்டகரி ஆவரேஜை விட கொஞ்சம் அதிகமாக வருமானம் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க், இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ பார்க்குறீங்க. இதில் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபண்டுங்கிறது ஒரு மிட் கேப் ஃபண்டாக இருக்கிறதுனால 86% வந்து மிட் கேப் நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறாங்க. லார்ஜ் கேப் திட்டங்களில் பார்த்தீங்கன்னா 6% தான் முதலீடு பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஸ்மால் கேப் சிறிய வகை சார்ந்த முதலீடுகளில் பார்த்தீங்கன்னா 8% வந்து முதலீடு பண்ணுறாங்க. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறது. இந்த ஃபண்டு லான்ச் பண்ணது செப்டம்பர் 9, 2009 லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் வகை சார்ந்த திட்டங்களாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஹை வாலட்டிலிட்டி உள்ள ஸ்டாக்காக இருக்கும். ஏன்னா இவங்க செய்ய போகிற முதலீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிய நிறுவனங்களில் முதலீடு பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிக வருமானமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பங்கு சந்தை சரிவு வந்துச்சுன்னா பெரிய அளவில் சரிவில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்மால் கேப் தான் பெரிய அளவில் சரிகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபண்டோட என்ஐவி மதிப்பு பார்க்கலாம். ரெகுலர் பிளான் க்ரோத்தோட ப்ரைஸ் வந்து 90.19 இருக்குது. டைரக்ட் பிளானோட என்ஐவி மதிப்பு வந்து 99.13 இருக்குது. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரெகுலர் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 2.09 இருக்குது. டைரக்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் 0.87% தான் இருக்குது. இந்த ஃபண்டு லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்க வருமானம் பார்த்தீங்கன்னா 27.30% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா S&P BSE ஸ்மால் கேப் டிஆர்ஐ அப்படிங்கிறது.
இந்த ஃபண்டில் அவங்க செய்ய போகிற முதலீடில் வந்து கிட்டத்தட்ட 49 ஸ்டாக்கில் வந்து அவங்க முதலீடு பண்ணுறாங்க. இந்த ஃபண்டில் நீங்கள் முதலீடு செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா குறைந்தபட்சம் 5000 ரூபாவும் எஸ்ஐபி வழியாக நீங்கள் முதலீடு செய்கிறப்ப ₹500 நீங்கள் எஸ்ஐபி ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த ஃபண்டில் வந்து நம்மள மாதிரி முதலீட்டாளர்கள் வந்து கிட்டத்தட்ட 8644 கோடிகள் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் நிறுவனங்களை வந்து 59% வந்து முதலீடு பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் வந்து 41% வந்து முதலீடு பண்ணுறாங்க. ஸோ இந்த திட்டம்ங்கிறது ஹை ரிஸ்க் கொண்ட திட்டமாக இருக்குது. பட் அதே நேரத்தில் அதிக வருமானமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட ஸ்மால் கேப் திட்டங்களை நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப உங்களோட முதலீடு காலம் 10 வருஷத்துக்கு மேலே இருந்தால் தாராளமாக இப்படிப்பட்ட திட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். இந்த ஸ்க்ரீனில் வந்து இந்த ஃபண்டு கொடுத்த வருமானத்தை பற்றி பார்க்கலாம். இயர் டு டேட்லேருந்து 10 இயரோட ரிட்டர்ன் எடுத்து பார்க்க போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்பிஐயோட ஸ்மால் கேப் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் அதோட பெஞ்ச் மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேட்டகரி ஆவரேஜாக இருக்கிற இந்த ஸ்மால் கேப் ஃபண்டுகள்லாம் எவ்வளோ வருமானம் கொடுத்துருக்கோ அதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இயர் டு டேட்டை பொறுத்த வரைக்கும் அதோட கம்பேரிசன் பாருங்கள். இந்த திட்டம்ங்கிறது வந்து 26.23% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பெஞ்ச் மார்க்கும் கேட்டகரி ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா இதை விட சிறப்பாக செயல்பட்டுருக்கு. 1 மந்தோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 1 மந்தில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஃபண்டு வந்து 7.32% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆவரேஜும் பெஞ்ச் மார்க்கும் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கு. 3 மந்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டு வந்து 11.67% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பெஞ்ச் மார்க்கும் கேட்டகரி ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா இதை விட சிறப்பாக செயல்பட்டுருக்கு. 6 மந்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டு கொடுத்த வருமானம் வந்து 27.82% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பெஞ்ச் மார்க்கும் அதோட கேட்டகரி ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை விட சிறப்பாக வருமானம் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 10% வந்து அதிகமாக வருமானம் கொடுத்துருக்கு. 1 இயரோட ரிட்டர்ன் எடுத்து பார்க்கலாம். 1 இயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து 93.19% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பெஞ்ச் மார்க் வந்து 114%ம் கேட்டகரி ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 107% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 10%க்கு மேலே அந்த கேப்புங்கிறது இருக்கத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் நம்ம லாங் டேர்மில் இந்த ஃபண்டு எவ்வளோ வருமானம் கொடுத்துச்சு அதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 1 இயரில் இந்த ஃபண்டு வந்து பெரிய அளவில் செயல்படலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து ஒரு ஃபண்டை வந்து மெஷர் பண்ணுறப்ப வந்து லாங் டேர்ம் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஷார்ட் டேர்மில் எப்படிப்பட்ட வாலட்டிலிட்டியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்மில் எப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 3 இயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து 18.75% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் அதே நேரத்தில் இதோட பெஞ்ச் மார்க்கும் இதோட கேட்டகரி ஆவரேஜும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த திட்டம்ங்கிறது அதை பீட் பண்ணி வருமானம் கொடுத்துருக்கு. 5 இயரில் நம்ம கம்பேரிசன் எடுத்து பார்க்கலாம். 5 இயரில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப பெஞ்ச் மார்க்கையும் இந்த ஃபண்டோட கேட்டகரி ஃபண்டையும் அதை பீட் பண்ணி சிறப்பான ஒரு வருமானம் கொடுத்துருக்கு. 7 இயரோட கம்பேரிசன் எடுத்து பாருங்கள். 7 இயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டுங்கிறது 25.34% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் பெஞ்ச் மார்க்குங்கிறது 12% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஈவன் இதோட கேட்டகரி ஆவரேஜை விட இந்த ஃபண்டு வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கு. 10 இயரோட ரிட்டர்னில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 10 இயரில் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஃபண்டுங்கிறது 23.2% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பெஞ்ச் மார்க்குங்கிறது வெறும் 10% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட கேட்டகரி ஆவரேஜை விட இந்த ஃபண்டு வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்க முடியும். நம்ம எப்பயுமே ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம எடுத்து பார்க்குறப்ப வந்து நிச்சயமாக ஒரு வாலட்டிலிட்டியை பார்க்க முடியுது. பட் அதே நேரத்தில் லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நம்ம முதலீடு பண்ணுறப்ப நிச்சயமாக நமக்கு ஒரு சிறப்பான ஒரு வருமானம் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம எஸ்பிஐயில் செயல்படுற ரொம்ப சிறந்த திட்டங்களை வந்து 4 எடுத்து கொடுத்துருந்தேன். இது வந்து எல்லாமே ஒரு ஆக்டிவ் வகை சார்ந்த முதலீடுகளை மாத்திரம்தான் நான் இதில் எடுத்து கொடுத்துருக்கேன். பாசிவ் ஃபண்டுகளை பற்றி நம்ம இதில் பார்க்கல. நீங்கள் பார்த்த ஃபண்டில் வந்து எந்த ஃபண்டை வந்து நம்ம எடுத்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த ஃபண்டை பற்றின விவரங்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இனி வர நாட்களில் வந்து அந்த ஃபண்டை வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.